அக்கா நம்ம பிளானை கெஸ் பண்ணவும் கூடாது, அதே நேரத்துல அக்காவும் மாமாவும் ஒன்னா இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம பாவை தான். எப்படி? நல்ல ஐடியா தான். சரி வா வா வா. பாவை, பாவை குட்டி, சாப்பிட போலாமா? நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது. உன் அப்பாவை பத்தி தானே யோசிக்கிற. உன் அப்பாவையும் நம்ம கூட சாப்பிட கூட்டிட்டு போலாமா? அம்மா விட மாட்டாங்கதான். ஆனா நீ நினைச்சா நாம உன் அப்பாவை சாப்பிட கூட்டிட்டு போலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீதான் அதை பண்ணணும். பாவை, இத மட்டும் நாம கரெக்டா பண்ணிட்டோம்னா நாம அப்பாவையும் சாப்பிட கூட்டிட்டு போலாம். என்ன, ஓகேவா? பாவை, என்ன? அம்மா திட்டுவாங்கதான். ஆனா நீ அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா என்ன? நீதான் பிடிவாதக்காரியாச்சே. சரி, உனக்கு அப்பா நம்ம கூட சாப்பிட வரணும் தானே? அப்போ மாமா சொல்றத மட்டும் நீ சரியா செஞ்சிரு. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? போ போ போ, அம்மா கிட்ட போய் சொல்லு போ. குட் கேர்ள். எஸ். பாத்து. இன்னைக்கு அக்கா என்ன நினைச்சாலும் மாமா அவங்க கூட இருக்கிறத தடுக்கவே முடியாது. பிளான் நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இது சரி வருமா? அதெல்லாம் கண்டிப்பா சரியா வரும். இருந்தாலும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். நாங்கெல்லாம் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அதான் தெரியுமே. ஷோ, நான் வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க என்ன டைவர்ட் பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்? வர்மா எதுக்கு கபில நீங்க அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியா? என்ன விஷயமா அனுப்பியிருக்கான்? அன்னி மினிஸ்டர் கேஸ்ல வர்மாக்கு லிங்க் இருக்கிற விஷயத்தை பென்டிரைவ்ல இருந்து காப்பி பண்ணி டாக்குமெண்டா வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை தான் நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல சப்மிட் பண்ண போறாங்க. வர்மா அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ அன்னிக்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக தான் கபில நான் அனுப்பியிருக்கான். ஓ, இதான் மேட்ரா? எப்படி அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறான்னு பாத்தறலாம். ஆமா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நான் இப்பதான் அண்ணியோட ரூம்ல இருந்து வரேன். அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, நீங்க நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கிளம்பிட்டாங்களாம். ஏர்லி மார்னிங்கே ரீச் ஆயிருவாங்க.